வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். ஃபைனான்சியல் ஃப்ரீடம் சொல்றாங்களா, அதுல என்னதான் இருக்குங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னோட பார்வையில் நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நினைக்கிறது 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, இதுக்கு மேல நாம என்ன ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதா எல்லாருடைய நோக்கமா இருக்கும். அதை நோக்கி தான் எல்லாரோட டிராவலும் இருக்கும். அந்த ஜேர்னில நாம என்ன ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோமோ அதை விட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அந்த ஏர்னிங்கை நம்ம அடையும் போது ஏற்கனவே என்ன லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறோமோ அந்த லைஃப் ஸ்டைல் இருந்து நாம இனி எப்படி வாழ போறோம், என்னென்னலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோங்கிறத கரெக்டா பகுத்தறிஞ்சு நம்ம பண்ணக்கூடியது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு. மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சு அந்த லைஃபை சூப்பரா லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது அதை விட அதிகமான வருமானம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம அதை ரீச் பண்ணும்போது அந்த வருமானம் கிடைச்ச உடனே எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல இருந்து அப்கிரேட் ஆகணுமாங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நமக்கு என்ன லைஃப் ஸ்டைல் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த லைஃப் ஸ்டைல நம்ம எப்படி லீட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அதுல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கு என்ன டெட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம முயற்சி பண்ணதுல நமக்கு நல்ல ஏர்னிங் வந்துருச்சுன்னா அப்போ அந்த வருமானம் வரும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாம என்ன லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த லைஃப் ஸ்டைலுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கு. அந்த சாதாரண லைஃப் ஸ்டைல் சாதாரண மக்கள்ல இருந்து அல்டிமேட்டா இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். இன்னைக்கு நாம என்ன செலவு பண்ணிட்டு இருக்கோமோ அந்த செலவு அடுத்த 9 வருஷத்துல டபுள் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தருக்கு 15,000 அல்லது 20,000 ஏர்னிங் வந்துடுச்சுன்னா அந்த 10,000 லைஃப் ஸ்டைல் இருந்து கொஞ்சம் வேணா நம்ம மாதிரி ஏற்றலாம். அதுதான் அடிப்படை. அதை தாண்டிட்டு 15,000 20,000 ஏன் பண்ணக்கூடிய மொத்த பணத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டோம்னா, அதாவது கமிட்மெண்டோட வச்சுட்டோம்னா, இன்கேஸ் அந்த வருமானம் வராம நின்றுடுச்சுன்னா என்ன ஆகும், அதுதான் நம்ம முதல்ல யோசிக்கணும். சரி, அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னா அப்படியும் கிடையாது. லைஃப் ஸ்டைல் நம்ம இமீடியட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னா நிச்சயமா கூடாது. ஏன்னா நீங்க இன்னைக்கு ஒரு பொருளை ஆசைப்பட்டு அடுத்த செகண்டே வாங்கணும்னு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. என்ன நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான திட்டமிடல் உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? நீங்க ஒரு பிளான் பண்ணி தான் அதை வாங்கணும். இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த செகண்டே வாங்குறீங்கன்னா மேபி நாளைக்கு அது உங்களுக்கு பயன்படாம கூட போகலாம் இல்லையா? அதனால நீங்க முதல்ல ரியலைஸ் பண்ணணும், என்ன வாங்க போறோம், எதுக்காக அதை வாங்க போறோம், அது நிச்சயமா தேவையா, அதுக்குள்ள டியூரேஷன் பாருங்க. 10,000க்கோ 20,000க்கோ ஒரு பொருள் வாங்கணும்னாலோ அல்லது 50,000க்கோ 1,00,000க்கோ நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது அது குறிப்பிட்ட ஒரு கால கெடு வச்சு அந்த குறிப்பிட்ட டைம் டியூரேஷனுக்குள்ளால நாம அதை ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வந்தா அந்த பொருளை நம்ம வாங்கிக்க முடியும் இல்லையா? அதை விட்டுட்டு ஏர்னிங் கொஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இன்னைக்கு இப்பவே அதை நம்ம வாங்கணும்னு சொல்றதுங்கிறது சரியா இருக்காது. இன்னைக்கே இப்பவே வாங்கணும்னு நினைச்ச ஒரு பொருளை வாங்கி நீங்க அதை பயன்படுத்தும் போது நிச்சயமா அது உங்களுக்கு growth கொடுக்க போறது இல்ல. அதனுடைய தேய்மானம் தான். நீங்க ஒரு வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, ஒரு பொருளா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருந்தாலும் சரி, அதனுடைய தேய்மானம் அதனுடைய மதிப்பு தான் குறைய போகுது. ஸோ அதை இன்னைக்கே இப்பவே நான் வாங்கி பயன்படுத்தணும், என்னுடைய ஸ்டேட்டஸை நான் மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வரும்போது இன்னைக்கே இப்போதே நான் முதலீடு செய்ய போறேன்னு ஏன் வரமாட்டேங்குது? அது 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சமா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணி வரும்போது இன்னைக்கே இப்பவே செய்யுங்க. அதை ஒத்தி போடாதீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு சீக்கிரமே வரணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னைக்கே இப்பவே நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறீங்களோ அதை இன்வெஸ்ட் பண்ண தொடங்குங்க. அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஏர்ன் பண்ண தொடங்கியாச்சு, நல்ல ஏர்னிங் உங்ககிட்ட வர தொடங்கியாச்சு. வந்த பிறகு அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு மொத்தமாட்டு நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வைக்காதீங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வைக்கணும்னா நிச்சயமா வேணும். உங்களுக்கு எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் பணத்தை நீங்க வச்சுக்கணும். அது 5% வைக்க போறீங்களா 10% வைக்கிறீங்களாங்கிறது உங்களுடைய ரிஸ்க் கூடிய தன்மையை பொறுத்து. ஆனா கொஞ்சம் பணத்தை எமர்ஜென்சிக்காக வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய பணத்தை ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா பலதரப்பட்ட முதலீடுகளை நீங்க பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைங்க நான் ரிஸ்கே இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன்னா இன்ஃபிளேஷன் உங்களுக்கு உயர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கூடிய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய இன்ஃபிளேஷனை பிரேக் பண்ணுமானா நிச்சயமா பிரேக் பண்ணாது. ஸோ அதனால இன்ஃபிளேஷனை பிரேக் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க பண்ணணும். எல்லா பணத்தையும் நீங்க ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, கொஞ்சமாச்சும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த குழந்தை க்ரோ ஆகிற அந்த இடைப்பட்ட காலத்துல ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளை தாண்டி தான், வெற்றி தோல்விகளை தாண்டி தான் அவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைகளே அந்த மாதிரி தான் வரப்போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச பிறகும் இன்வெஸ்ட் பண்ணி வரும்போது ஓரளவாது அதோட ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை நம்ம உணரணும் இல்லையா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அந்த மொத்த பணத்தை நான் கொண்டு சேஃப்டியா தான் வைப்பேன்னா ஒன்னுல பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்ல பேங்க்ல அக்கௌண்ட்லயும் வைக்கிறீங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம்? நிச்சயமா வந்து இன்ஃபிளேஷனை பிரேக் பண்ண முடியாது. இன்னைக்கு நாம வீட்டுக்கு மாசம் 10,000 ரூபாய் செலவு பண்றோம்னா நாம எதுவுமே செய்யாம அடுத்த 9 வருஷத்துக்குள்ள இதே 10,000 ரூபாய் செலவு 20,000 ரூபாய் மாறிடும். சரி, அப்ப இதை எப்படி பிரேக் பண்ணுவோம்? அதை நாம யோசிக்காம நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இதை பிரேக் பண்ண முடியாது. இது எதுக்காக நான் குறிப்பா சொல்றோம்னா, பொதுவாகவே ரிட்டையர்ட் ஆன சீனியர் சிட்டிசன்ஸோடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த பணத்தை எந்த ஒரு சூழலையும் நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது அவங்க நினைக்கிறது நிஜமான விஷயம் தான். ஆனா அதையும் தாண்டி அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு பிறகு இருக்கக்கூடிய அவங்களுடைய காலங்களை சர்வைவல் பண்றதுக்கு அந்த பணம் போதுமானா நிச்சயமா போதாது. அதனாலதான் கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தை கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுட்டு ரிமைனிங் உள்ளதை பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டானா ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுக்கு அதோட புரிதல் இருந்தா நீங்க பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல பலதரப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்கு. ஈக்விட்டி, டெட், ஹைபிரிட், பேலன்ஸ் அப்படி நிறைய ஃபண்டுகள் இருக்கு. சோ இந்த மாதிரிப்பட்ட புரிதல் இருந்தா பண்ணலாம். கோல்டு இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, பாண்ட் மார்க்கெட் இருக்கு, இப்படி ஏகப்பட்ட முதலீடுகள் இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேடணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்கள்ல நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பறந்து வைக்கும் போதுதான் வருங்காலத்துல வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் நீங்க பிரேக் பண்ண முடியும். இப்படியே நம்ம சொல்லும்போது கூட சில பேர் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே லேண்ட் வாங்கி போட்டிருந்தேன், அந்த லேண்ட் விலையேறல, அல்லது அடுத்தவங்க வந்து அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, நான் ஷேர் மார்க்கெட்ல சம் ஸ்டாக்ஸ்ல பண்ணியிருந்தேன், அது எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கல, கம்ப்ளீட்டா பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சிலவங்க நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணியிருந்தேன், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு லாபம் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இதெல்லாம் நடந்திருக்கானா? நடந்திருக்கு, நிச்சயமா நடந்திருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒன்னு ரெண்டு நடந்த இன்சிடென்ட் வச்சுட்டு லேண்ட் வாங்கினா அடுத்தவங்க ஆக்கிரமிச்சாங்க, ஷேர்ஸ் வாங்கினா ஷேர்ஸ் லாஸ் ஆயிடுது, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா மியூச்சுவல் ஃபண்ட் லாஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே திரும்பி வர்றதில்ல. ஆக்சுவலா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப யோசிக்க வேண்டிய நேரம். ஒரு ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயா இருந்து உங்களை ரூல் பண்றதுக்கு உங்களுக்கு மேல பலதரப்பட்ட ஆட்கள் இருக்கக்கூடிய சூழல்ல உங்களோட யங் ஸ்டேஜ்ல இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த டியூரேஷன் வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு எம்ப்ளாயோட பேசிக் என்ட்ரில இருந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்குள்ளால எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன் பார்த்திருப்பீங்க. நீங்க ஏற்கனவே ஜாயின் பண்ண அதே பேசிக்ல தான் இன்னைக்கு இருக்கீங்களா? நிச்சயமா இருக்காது. இதுக்கு மேல பலதரப்பட்ட ப்ரமோஷன் வந்திருக்கும், ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்களை நீங்க இந்த இடத்துல பார்த்திருப்பீங்க. உங்களுடைய சம்பளங்கள் இதுல பலதரப்பட்ட அளவுல ஏறி இருக்கும். அப்போ இந்த பலதரப்பட்ட சம்பளம் உங்க பேசிக் சம்பளத்துல இருந்து மிக அதிகம்ங்கிறத நீங்க உணரும் போது இடைப்பட்ட இடத்துல நீங்க ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு ஸ்ட்ரகிளும் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லயே இருக்கும். ஏற்றம் இருக்கும், இறக்கமும் இருக்கும். நாம எடுத்த முடிவுகள் சில நேரங்கள் சரியில்லாம இருக்கும். அப்ப அந்த தவறுகளை நம்ம அந்த இடத்துல உணர்ந்து அதுல திருத்தன்மை தவிர புதுசா நம்ம ட்ரை பண்றதுக்கு தயங்க கூடாது. தயங்கணும்னா அந்த இடத்துல நம்ம தேங்கிடுவோம். அதுக்கு மேல நம்ம அவசரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால செல்ஃப் ஃப்ரீடத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே விரக்தியில மூழ்கிடக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் செஞ்சது தப்புன்னு சொல்லி அந்த இடத்துல தேங்கிடக்கூடாது. இது வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம். தோத்துருன்னு சொல்லி அங்கேயே தேங்கிட்டா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எந்த ஸ்டெப்பும் நம்மளால வைக்க முடியாது, ஏறி மிச்சு போயிடுவாங்க. அதனால எந்த இடத்துல தேங்கணுமோ அந்த இடத்துல இருந்து நம்ம பொங்கி வர்றது தான் என்ன வாய்ப்புகள் பார்க்கணும். பைனான்சியல் ஃப்ரீடத்துல அடுத்தது பாத்தீங்கன்னா பயம். பயம் பாத்தீங்கன்னா நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல இழந்து நம்ம ஒண்ணும் இல்லாம ஆயிருமோ அப்படிங்கிறதும், அதே மாதிரி நீங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல நாம எடுத்துக்கூடிய ஸ்டெப் நம்மள சறுக்கி விட்டுருமோங்கிற பயம். இந்த பயம் வந்து எப்பவுமே இருக்கக்கூடாதுங்க. பயம் எப்போ இருக்கணும்னா இயற்கைக்கு மாறா நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அந்த இடத்துல தான் நமக்கு பயம் இருக்கணுமே தவிர இயற்கைக்கு நேரா நம்ம போகும்போது எப்பவுமே பயப்படக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பவாச்சும் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை தவற விட்டுறவே கூடாது. பொதுவாகவே வாய்ப்புகள் எப்பவுமே கிடைச்சிட்டு சொல்ல முடியாது. கிடைக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா அடுத்த வாய்ப்புக்காண்டி வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், அல்லது அந்த வாய்ப்பை உருவாக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது அதை பிடிச்சி நீங்க மேல ஏறதுக்கு வாய்ப்புக்காண்டி பார்க்கணும். வாய்ப்பை இப்படி கூட சொல்லாங்க. 2008 உங்களுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் ஐடி மார்க்கெட்டோடைய பூம் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்குலாம் சம்பளம் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ சென்னை உட்பட, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் உட்பட இந்த ஐடி பூம் எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அதுவும் இந்த ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா அதிகமாக வீடு வாங்கியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கான இஎம்ஐ கட்டி முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே கமிட்மெண்டா இருந்தாங்க. ஒரு வீடு இஎம்ஐ மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. அந்த டைம்ல தான் 2008 அமெரிக்காவில் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஐடி பூம் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அடுத்த 1-2 வருஷத்துக்கு அந்த இடத்துல இருந்து மீள முடியல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கட்ட வீடுகள் ஏற்கனவே வித்துட்டு இருந்த விலையை விட 30% 40% சீப்பா கிடைச்சு. இந்த மாதிரிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்க யோசிக்கக்கூடிய அளவுல வரும்போது இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட் எடுத்தாலும் 2020 கோவிட் வரும்போது எல்லாருக்குமே அந்த பேண்டமிக் பேனிக் இருந்துச்சு. உங்களுக்கும் இருந்திருக்கும், எனக்கும் இருந்துச்சு. அப்போ அந்த டைம்லயும் வாய்ப்புகள் இருந்துச்சு. மார்க்கெட் லோ லெவல் போகுது, மார்க்கெட்ல எல்லாரும் வித்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்ச மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது, ஒரு லெவலுக்கு மேல ஏறுது. அடுத்து ரெண்டாவது இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு எல்லா மக்களும் போட தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு நம்பிக்கை வரல. சோ இந்த மாதிரிப்பட்ட சூழல்கள்ல ஷேர் மார்க்கெட்லயும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்லயும் சரி ரொம்ப சீப்பாவே இருந்துச்சு. சோ இந்த மாதிரிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்பப்போ வந்துட்டு போகுது. அதை ஃபில்டர் பண்றதுக்கு, அதாவது அதை நம்ம ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நாம ரெடியா இருக்கணும். கம்ப்ளீட்டா நடந்த ஒரு விஷயத்தையே வச்சு நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறத விட நடந்ததோட அடுத்த ஸ்டெப்பா நிச்சயமா நம்ம புரிஞ்சுக்கணும், உணர்ந்தே ஆகணும். உணர்ந்தாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். பாத்தீங்கன்னா பினான்சியல் ஃப்ரீடத்துல நமக்கு ஏர்னிங் இருக்குங்கிறதுக்காக மட்டுமே நம்ம கடனா வாங்கி குவிக்க கூடாது. நம்ம வருமானம் என்ன, அடுத்த 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ நாம செஞ்சிருக்கூடிய வேலை இல்லாம போயிடுச்சுன்னா அந்த டைம்ல நாம என்ன பண்ண போறோம்? அடுத்த 6 மாசத்துல இருந்து 9 மாசத்துக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல அடிப்படையா தேவைக்கூடிய உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு பணத்தை செலவு பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த லைஃப் ஸ்டைலை நீங்க தொடங்குறதுக்கு முன்னால உங்களுடைய எதிர்கால தேவைக்காக நிச்சயமா முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. லைஃப் ஸ்டைலை நீங்க தொடங்கும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கி இருக்கணும். இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க செலவு பண்ற பணம் உங்களுடைய பணத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க
உங்களுடைய எதிர்கால தேவைக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கடன்கள் இருக்கோ அந்த கடன்களை பட்டியல் போட்டு அதை எந்த அளவுக்கு ஒவ்வொன்றா எவ்வளவு சீக்கிரத்தில் குறைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குறைக்கணும். உங்க சம்பள வருமானத்தை மட்டுமே நம்பாம ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா டிவிடெண்ட் வரலாம். பில்டிங் கட்டி விட்டு அதுல இருந்து ரெண்டு வந்துச்சுன்னா அதுவும் ஒரு வருமானமா இருக்கலாம். பேங்க்ல பிக்சடா வச்சிருக்கக்கூடிய அந்த பிக்சடுக்கு வரக்கூடிய வட்டி வருமானமா இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட பாசிவ் இன்கமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு வருமானம் தடப்பட்டா கூட மற்ற வருமானம் உங்களை சஸ்டெயின் பண்ண வச்சிரும். இந்த செய்திகளும் தகவலும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். நான் இப்போ சொல்ற மாதிரி தான் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் ETF போல வெறும் ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த செய்தி தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களுடைய பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் நீங்க எடுக்கிறதுனால உங்களோட முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. நன்றி.